அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூரில் 20 வயது மதிக்கத்தக்க பெண்ணை சாலையில் சென்றபோது அவரை கத்தியால் குத்திவிட்டு 2 நபர்கள் தப்பியிருக்கிறார்கள். திருப்பூரில் பட்டப்பகலில் சாலையில் வைத்து பெண்ணுக்கு கத்தி குத்து நிகழ்ந்திருக்கிறது. 20 வயது பெண்ணை கத்தியால் தாக்கிவிட்டு 2 நபர்கள் பைக்கில் தப்பியிருக்கிறார்கள். பைக்கில் சென்றவரை வழிமறித்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பூபதி இணைப்பில் இருக்கிறார். பூபதி, வணக்கம். இந்த சம்பவம் திருப்பூர்ல எந்த பகுதியில் நடந்தது? முழு விவரம் என்ன? வணக்கம் கனிமொழி. அதாவது திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் இந்த சம்பவமானது நடைபெற்றுள்ளது. குறிப்பாக காவல் ஆணையர் அலுவலகத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த தனியார் மருந்தகம் அமைந்துள்ளது. அந்த மருந்தகத்தின் முன்பாக தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது. அதாவது அவினாசி சாலையிலிருந்து பெருமாநல்லூர் சாலையை நோக்கி அந்த 2 பெண்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் அந்த மருந்து கடை அருகில் அவர்கள் வாகனத்தை நிறுத்தி நின்று கொண்டிருந்த சூழ்நிலையில் அதாவது அவர்களை தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்த 2 மர்ம நபர்கள், அதாவது ஹெல்மெட் அணிந்திருந்த 2 மர்ம நபர்கள் அதில் ஒரு பெண், அதாவது சரண்யா என்ற பெண்ணை கையில் வைத்திருந்த ஆயுதத்தால் தாக்கியதில் அந்த பெண்ணிற்கு கை மற்றும் கழுத்து பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளது. இது அதாவது பொதுமக்கள் இருந்த சூழ்நிலையில் அவர்கள் கூச்சலிட்டதை தொடர்ந்து அந்த 2 மர்ம நபர்களும் உடனடியாக அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். பின்னர் இதற்கு அருகில், அதாவது திருப்பூர் வடக்கு காவல்துறையினருக்கு இச்சம்பவமானது தகவல் அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவரை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். தற்பொழுது அந்த பெண்ணிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து வடக்கு காவல்துறையினர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து அங்கே அருகில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா காட்சிகளை பயன்படுத்தி அந்த 2 குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். கனிமொழி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பூபதி.